ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4-5 தக்காளி எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தொக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதோடவே நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த தொக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, அப்புறம் சாதம் எல்லார் கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து வேகமாக வதங்குறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தக்காளியை போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதோட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இந்த தொக்கை வந்து நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுட்டு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. சாப்பிட்ற டைமில் வந்து சூடு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நல்லா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாயிரும். இதை சூடான சப்பாத்தி கூட சைடிஷாக தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறன்ற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவையான செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.